ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு கான்செப்ட்ல மூவி பார்க்க போறோம். ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி மைல்டான ஒரு மூவி பார்த்து. ரொம்ப அழகான சாஃப்டான ஒரு ரொமான்டிக் மூவி. எனக்கு இந்த மூவி ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம என்னோட சேனலுக்கு ஹைப் பண்ணிருங்க. இப்ப மூவிக்குள்ள போலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும் போதே நம்ம கதையோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளை பத்தி சொல்லிட்டு இருக்கா. என் பேரு நான்ஷு. நான் இப்ப என் ஆன்டி வீட்ல இருந்து அவங்களோட ஹஸ்பண்டோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். என் பேரண்ட்ஸ் டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என் ஆன்டி தான் என்ன பாத்துக்கிட்டாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்டோட அவங்க இப்ப அப்ராட் போறனால அவங்க பாய் ஃப்ரெண்ட், அதாவது அவங்க ஹஸ்பண்டோட வீட்டுல தான் என்ன இருக்க சொல்றாங்க. நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு புது ஊருக்கு வரா. அவளுக்கு ரொம்ப பயமா இருக்கு. 18 வயசு ஆனாலும் பாக்குறதுக்கு சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா. ஆன்டி போன் பண்ணி நீ வந்துட்டியா, அங்கிள் ஜின்னோட பையனுக்கு உன்னோட போட்டோ அனுப்பியிருக்கேன், அவங்க வந்து உன்னை பிக்கப் பண்ணிப்பாங்கன்னு சொல்ல சரி ஆண்டின்னு பேசிட்டு வந்துட்டு இருக்க. யாரோ ஒருத்தங்க சூட் கேஸை தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க. அவ கையில இருக்க ட்ரெஸ் எல்லாமே கீழே போயிடுச்சு. எல்லாத்தையும் அழுதுட்டே எடுத்துட்டு வச்சிட்டு இருக்கா. புது ஊரு, யாருமே தெரியாதுன்னு சொல்லிட்டு பதட்டமா இருக்கு அவளுக்கு. திடீர்னு யாரோ ஒருத்தன் வந்து இந்தான்னு ஒரு பொம்மை எடுத்து கொடுக்குறான். நம்ம ஹீரோயினோட பொம்மை தான். அவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. ஒரு செகண்ட் ஹீரோயினை பாத்துக்கிட்டே இந்தான்னு கொடுக்க கண்ணை தொடச்சிட்டு அவளும் வாங்கிக்கிறா. நான் யாருன்னு தெரியுமா, இங்க பாரு அப்படின்னு சொல்லி இந்த மெசேஜை காட்ட, நான் தான் அங்கிள் ஜின்னோட பையன், என் பேரு ஜின்யா, நான் தான் உன்னை பிக்கப் பண்ண வந்திருக்கேன், ப்ரூஃப் எல்லாம் செக் பண்ணிக்கோ வா அப்படின்னு சொல்ல, அப்பதான் மெசேஜ் எல்லாம் பாக்குறா. ஓ இவன் தான் அதா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டே இருக்க. போலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயினும் எதுவும் பேசல, தலை மட்டும் ஆட்டிட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு அப்படி பின்னாடியே போயிட்டு இருக்கா. அவனும் அப்படியே கூப்பிட்டுட்டே போக ஒரு வழியா 2 பேரும் நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் என்னோட வீடுன்னு சொல்ல, இந்த வீட்டை பார்க்கும்போது முன்னாடியே பழகுன வீடு மாதிரி இருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டே அப்படியே போயிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயினை முன்னாடியே நம்ம ஹீரோக்கு தெரியும், சின்ன வயசுலயே மீட் பண்ணிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இப்ப இவ்வளவு அடையாளம் தெரியல. போகும்போதே ஒரு மாதிரி தான் இருக்கு. அந்த வீடு பாக்குறதுக்கு நல்லா நீட்டா இருக்கு. நான் கீழே இருக்கேன், மேல இருக்க ரூம் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு உள்ள போக இவன் ஸ்லிப்பர் சேஞ்ச் பண்ணிட்டு உள்ள போறான். நம்ம ஹீரோயினுக்கு ஷூ கழட்டிட்டா, ஆனா அவளுக்கு ஸ்லிப்பர் இல்ல. அவ சாக்ஸோட தான் போறா. அவளுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. உனக்கு ஏதாவது சாப்பிட வேணும்னா சொல்லு, நான் தரேன்னு சொல்லிட்டு அவன் போய்கிட்டே இருக்கான். உள்ள போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்கா. சின்ன வயசுல நடந்தது ஞாபகம் வருது. இவளோட பேரண்ட்ஸ் 2 பேரும் டைவர்ஸ் பண்ணது. இவளை யாருமே வேணான்னு சொல்லி அப்படியே விட்டுட்டு போக கடைசியில ஆன்டி தான் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இப்ப எனக்குன்னு ஒரு வீடு இப்படியாவது இருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ரூம் ஓபன் பண்ணி பாக்குறா. இவளோட டேஸ்ட்ல இவளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே சைல்டிஷா இருக்கு. பிங்க் கலர்ல இருக்கு, பொம்மையெல்லாம் இருக்கு, பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ரூம் என் லைஃப்ல எனக்கு கிடைச்சதே இல்லைங்கிற மாதிரி பார்க்க, எதுக்கு நின்றுட்டு இருக்க, இந்த ரூம்ல எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கோ, உனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன், வேணும்னா வச்சுக்கோ, பிடிக்கலன்னா சேஞ்ச் பண்ணிருன்னு ஹீரோ சொல்றான். இல்ல நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு திரும்புறான் ஹீரோ. ஹீரோ பக்கத்துல இவ போக அப்படியே 2 பேரும் இடிச்சுக்கிற மாதிரி இருக்கு. ஒரு செகண்ட் கஷ்டமா இருக்கு. ஹீரோ ஐம் சாரி அப்படின்னு சொல்ல, ஹீரோ அப்படி க்ளோஸா போறான். இங்க பாரு, நீ இங்க இருக்கிற, உனக்கு என்ன வேணுமோ நீ என்கிட்ட கேட்கலாம், கண்டிப்பா நான் உனக்கு அதை செய்வேன்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான். அவன் மேல இப்படி இடிச்சிட்டோமேனு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தாலும் அதுக்கப்புறம் பேக் எல்லாம் கழட்டிட்டு அந்த ரூமை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கு. ஃபைனலி எனக்கு இங்க இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, அடுத்தவங்க வீடா இருந்தாலும் நிம்மதியா இருக்குன்னு சொல்லி அந்த வீட்டை ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க மேடம். அதுக்கப்புறம் மெசேஜ் வருது ஆன்டி கிட்ட இருந்து, வீட்டுக்கு வந்துட்டியான்னு. நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவளும் மெசேஜ் பண்றா. அப்புறம் ஆன்டி போன் பண்றாங்க. இங்க பாரு, உனக்கு யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு, நாளைக்கு உன்னை ஜின் கூட்டிட்டு போவான், அவன் கூட போய் நீ எல்லாத்தையும் பாத்துக்கோ, உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு. அவன் பையன், சோ அப்படியே தனியாவே இருந்து பழகிட்டான், கேர்ள் கூட இருந்து பழக்கம் இல்ல, சோ அதனால ஏதாவது வேணும்னா தொந்தரவு பண்ணாம என்கிட்டயே கேளு, நானே செய்யறேன்னு ஆன்டி சொல்றாங்க. இல்ல ஆன்டி, நான் நல்ல பொண்ணா நடந்துப்பேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. அப்புறம் ஹீரோ வரான். என்னது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு நிக்கிறா. நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சா மறந்துட்டேன், நீ ஸ்லிப்பர் இல்லாம இருக்க, ரொம்ப கோல்டா இருக்கு, சோ இந்தா இதை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஸ்லிப்பர் கொடுக்குறான். இல்ல நானே போட்டுக்கிறேன்னு அவ சொல்றா. போட்டுக்கோன்னு சொல்லி பக்கத்துல கொண்டு போய் கொடுக்க, அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் இருக்கு. சரி அதையாவது புரிஞ்சுக்கிட்டானேன்னு சொல்லிட்டு அவளும் போட்டுக்கிறா. ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி ஹீரோ பார்க்க ஹீரோ அங்க இருந்து போயிட்டான். பரவாயில்ல, எனக்காக பார்த்து பார்த்து செய்யறான், நல்ல பையனா தான் இருப்பான், என்ன பார்த்தா பயப்படுற மாதிரி இல்லைன்னு அவளுக்கு தோணுது. அதுக்கப்புறம் 2 பேரும் ஸ்கூலுக்கு வராங்க. இன்னைக்கு தான் நீ அட்மிஷன், இதான் கிளாஸ், சோ பார்த்து பத்திரமா இரு, ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு, நான் பக்கத்துல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள போலாமா வேணாமான்னு பயந்து எட்டி பார்த்துட்டு உள்ள போறா. போய் நான் நியூ ஸ்டூடெண்ட்னு சொல்ல, நியூ கமர் வந்திருக்கான்னு எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க. உன்னை இன்ட்ரோ கொடுத்துக்கமான்னு சொல்ல, ஹீரோயினும் எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லிட்டு பவ் பண்ணிட்டு அவளோட பேரு சொல்றா. என் பேரு நான்சாவுன்னு சொல்ல, ஓ எல்லாருக்கும் ஹாய் அப்படின்னு சொல்லி அவளை விஷ் பண்ண, எல்லாரும் ஹாய்னு சொல்லிட்டு கிளாப் பண்றாங்க. அந்த சீட் காலியா இருக்கு, அங்க உட்காந்துக்கன்னு சொல்ல, அங்க ஒரு பொண்ணு இருக்கா, அவ பேரு யாயா. யாயா பாக்குறதுக்கு ரொம்ப குண்டா கொழுன்னு இருக்கா. ஹீரோயினை பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நீ ரொம்ப அழகா இருக்க, என் கூட ஃப்ரெண்டா இருக்கியான்னு சொல்லி அவ கேட்க, சரி ஓகே, ஆனா ஏன் நீ இப்படியே பாத்துட்டு இருக்க, நீ ரொம்ப அழகா இருக்கியா, அதனாலதான் உன்னை பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ சிரிக்கிறா. அப்புறம் இவங்க 2 பேரும் பேசுறத ஹீரோ வெளியே நின்று பாக்குறான். அவனுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு.
அதுக்கப்புறம் யாயா கூட தான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருக்கா. அங்க பாத்தியா அவங்க 2 பேரும்னு சொல்ல, அங்க நம்ம ஹீரோ வரான். ஆப்போசிட்ல இன்னொரு பையனும் இருக்கான். இவங்க 2 பேருக்கு எப்பயுமே முட்டிக்கிட்டே இருக்கும். 2 பேரும் எப்பயுமே ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பாங்க. ஸ்போர்ட்ஸ்லயும் பெஸ்ட்டா இருப்பாங்க. ஆனா ஏனே தெரியல 2 பேருக்கு ஆகாது. ஆப்போசிட் டீம்னு சொல்லிட்டு இருக்கா. ஐயையோ! நான் அவனோட தங்கச்சின்னு தெரிஞ்சா இவங்கலாம் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. அப்படி போயிட்டே இருக்க டக்குன்னு ஹீரோனோட கையை பிடிச்சு அப்படியே ஹீரோ இருக்கிறான். என்னாச்சுன்னு யாயா கேட்க, நீ போயிட்டே இரு நான் வரேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ இங்க கூப்பிட்டு, இங்க பாரு என்னோட ரிலேஷன்ஷிப் பத்தி நீ வெளியே எதுவும் சொல்லலையா? இல்ல அது தேவையில்லாம ஏதாவது பேசினா என்ன பண்றதுங்கிற மாதிரி மனசுக்குள்ள யோசிக்கிறா. இந்தா இது வந்து பஸ்ஸுக்கான கார்டு, நீ போயிட்டு வரக்கு உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கேளு, நான் சொல்லி தரேன்னு சொல்ல, ரொம்ப தேங்க், உங்களுக்கு வேணாமா? அதெல்லாம் எதுவும் வேணாம், பத்திரமா வீட்டுக்கு வந்தனா போதும், சரியா? பார்த்து பத்திரமா வா, நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன்னு என் அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன். என்ன அண்ணான்னு கூப்பிடல, அப்ப நான் சொல்றதை நீ கேட்கணும், புரியுதா அப்படின்னு சொல்ல, ஓகே அண்ணா அப்படின்னு சொல்றா. அவங்க ஊர்ல அண்ணா அப்படின்னு சொன்னாலும் லவ் பண்றதும் அர்த்தம் தான். சோ லவர்ஸே அவங்க அப்படிதான் கூப்பிடுவாங்க. நம்ம ஊர்ல அந்த மாதிரி இல்ல. சோ அதனால அதை வந்து பெருசா எடுத்துக்காதீங்க. அப்புறம் அப்பா ஃபோன் பண்றாங்க. என்னடா அந்த பொண்ணு பத்திரமா இருக்காளா? இருக்காப்பா, ஏதாவது வேணும்னா கேட்டு செய்றா. ஆன்ட்டி அந்த பொண்ணு நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கவலைப்படாதீங்கப்பா, நான் இருக்கேன், பத்திரமா நான் பாத்துப்பேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். அப்புறம் ஹீரோ ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. உட்காந்து டிஷ்யூவை கையில வச்சுட்டு கண்டினியூவா அழுதுட்டே இருக்கா. அங்க இருக்க சோஃபா ஃபுல்லா இவளோட டிஷ்யூ அதான் இருக்கு. யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு. பயந்து போய் அப்படியே டோர் ஓபன் பண்ணிட்டு பக்கத்துல போய் நிக்க ஹீரோ வரான். ஆன்னு சொல்லி கத்த அப்படியே ஹீரோயின் விழுக போறா. ஹீரோ புடிச்சிட்டு என்னன்னு சொல்லி கேட்க, நான் யாரோ ஒருத்தவங்க வந்துட்டாங்களோன்னு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. இந்த வீட்டுக்கு யாரு வரப்போறா? அதான் நான் இருக்கேன், ஏன் அழுதுகிட்டு இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டினியூவா அவ அழுதுகிட்டே இருக்கா. எந்த பதிலுமே சொல்லல. சொல்லு, ஏதாவது பிரச்சனையா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் எதுக்கு அழுத? உன் பேரண்ட்ஸ் நினைச்சு அழுதியா? இல்ல அந்த டிவியை பாத்தீங்களா? அந்த டிவில இருக்க அந்த சின்ன பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. அந்த பொண்ணை பார்த்து தான் நான் அழுதுன்னு சொல்லி டிவியை காட்டுறா. அந்த டிவில ஒரு சின்ன பொண்ணை 2 பேரும் கொடுமைப்படுத்துற மாதிரி இருக்கு. அதை பார்த்து தான் இந்த மேடம் அழுதுருக்காங்க. ஐயோ அது ஒரு டிராமா, அதை எதுக்கு இந்த மாதிரி யோசிக்கிறேன்? இருந்தாலும் அந்த குழந்தை பாவம் இல்ல, நானும் சின்ன வயசுல இப்படிதான் கஷ்டப்பட்டிருப்பேங்கிற மாதிரி அவளை பத்தி அவ யோசிக்கிறா. இங்க பாரு, நான் சொல்றது நீ தப்பா நினைச்சுக்காத. சின்ன வயசுல நீ கஷ்டப்பட்ட இல்லன்னு சொல்ல, இப்போ உனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிருக்கு. சோ உன்னை விட பெட்டரா இருக்கவங்க, உன்னை விட கீழே இருக்கவங்கள கம்பேர் பண்ணாத எப்பயுமே. உன்னோட லைஃப் இப்ப பெட்டரா இருக்குல்ல, சோ அதை நினைச்சு சந்தோஷப்படு. ஓகேவா? உன்னை பாத்துக்க இப்ப நான் இருக்கேன், புரியுதா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுன்னு அவளுக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு. இந்தா இதுல உனக்கு சாப்பாடு இருக்கு, நீ சாப்பிடு, சரியா? என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி, நான் அங்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். அவன் எதுக்கு என்கிட்ட இப்படி பேசிட்டு போறான்? தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அப்படியே ஹீரோயின் அமைதியா இருக்கா. அப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தா அவளுக்கு பிடிச்ச சாப்பாடா இருக்கு. ஆஹா, ஸ்ட்ரேஞ்சர் ரிலேஷன்ஷிப்னு நினைச்சேன், எனக்காக பார்த்து சமைச்சு கொண்டு வந்திருக்கான், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பாடை பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ அவன் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போறான். என்னடா பண்ணிட்டு இருக்க? என் தங்கச்சிக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். தங்கச்சியா? சொல்லவே இல்ல. வாய மூடு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். உன் தங்கச்சி யாருடா? இன்ட்ரோ கொடுற, அழகா இருப்பாளான்னு சொல்லி கேட்டே இருக்க, சும்மா அவளை பத்தியே பேசாதீங்கிற மாதிரி ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயினை பத்தி ஹீரோ குட்டி பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறா. சின்ன வயசா இருக்கும் போது ஹீரோனுக்கு யாருமே இல்ல. அவன் பர்த்டே அன்னைக்கு அமைதியா உட்கார்ந்துருக்கான். அந்த டைம் நம்ம ஹீரோயின் அங்க வந்திருப்பா. உன் பர்த்டே அன்னைக்கு நீ ஹாப்பியா இருக்கணும், இந்த கேண்டி எடுத்துக்கோன்னு சொல்ல, வேணான்னு தட்டி விட்டுருப்பான். அதுக்கப்புறம் அதை எடுத்து, நீ எதுக்கு இப்படி கவலைப்படுற? உன் பக்கத்துல யாரும் இல்லனா, நான் இருக்கேன், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன், நான் பெரிய பாப்பா ஆனே உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், பிங்கி ப்ராமிஸ்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருப்பா. இப்ப யோசிச்சு பாக்குறான். சின்ன வயசுல நடந்தது எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இல்ல, ஆனா நம்ம ஹீரோக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. அதை பத்தி திங்க் பண்ணிட்டே இருக்க, டே வேணா ஒண்ணு பண்ணுடா, உன் தங்கச்சிக்கு என்ன இன்ட்ரோ குடுறா, நான் உனக்கு ஒரு நல்ல பிரதர் இன் லவ்வா இருப்பேன்னு சொல்ல, எரும மாடுங்கிற மாதிரி முறைச்சிட்டு ஹீரோ அங்க இருந்து போயிட்டான். என்ன இவன் பாட்டுக்கு போறான் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டு திங்க் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்க்க, ஹீரோயின் அவளுக்காக பால் வச்சிருக்கா. பாலை குடிங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பால் வாமாதான் இருக்கு. அப்ப அவ இங்கதான் இருப்பான்னு சொல்லி திரும்பி பார்க்க, மாடிப்படியில் உட்காந்து இதெல்லாம் எட்டி பார்த்துட்டு குடுகுடுன்னு ஓடுறா. அவ ஓடுறத பார்த்துட்டு ஹீரோக்கு அப்படியே ஹாப்பியா இருக்கு. அட்லீஸ்ட் எனக்காக பாலாவது நீ வச்சியேன்னு சொல்லிட்டு பால் எடுத்து குடிக்கிறான். ரொம்ப நிம்மதியா இருக்கு அவனுக்கு. அப்புறம் அடுத்த நாள் ஸ்கூல் முடிஞ்சு எல்லாரும் போறாங்க. நம்ம ஹீரோ நாங்க நடந்து வந்துட்டு இருக்க, அங்க இருந்து ஒரு 3 ரவுடி பசங்க வராங்க. உன்னோட பொருள் எதுவும் தொலைச்சிட்டியா அப்படின்னு சொல்லி அந்த பஸ் பாஸ் மாதிரி ஒன்று ஹீரோ கொடுத்துருப்பான்ல, அதை காட்டுறான். அது என்னோட தான், கொடுங்கன்னு சொல்ல, இது எப்படி ஈஸியா உனக்கு கொடுக்க முடியும்? இது எனக்கு வேணும், வேணா ஒண்ணு பண்ணலாமா? நீ என்ன பாய் ஃப்ரெண்டா ஏத்துக்கோ, நானே உன்னை பிக்கப் ட்ராப்னு எல்லாமே பண்றேன், நீ ரொம்ப அழகா இருக்கன்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. ஹீரோனுக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுவுமே பேசாம அமைதியா இருக்கா. நான் போறேன்னு சொல்லி அந்த பக்கம் போலான்னு போறா. ஹலோ இருமா, எங்கம்மா போற? அதான் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன்ல, இதுக்கப்புறம் உனக்கு ஹெல்ப் பண்ணதான் நான் இருக்கேன், சரியா? நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன், வேற இடத்துக்கு போலாமா 2 பேரும்னு சொல்லிட்டு பக்கத்துல போக, டக்குன்னு ஹீரோ வந்து ஒரு உத விடுறான் அந்த பையனை. என் தங்கச்சி மேல கை வைப்பியான்னு சொல்ல, உன் தங்கச்சியா? உன் தங்கச்சின்னு எனக்கு தெரியாது, என் தங்கச்சி இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணிடுவேன், அப்போடா அப்படின்னு சொல்ல 3 பேரும் பயந்து போயிட்டாங்க. ஹீரோனுக்கு ரொம்ப பதட்டமா பயந்து போய் அப்படியே நின்றுட்டு இருக்கா. ஹீரோ இந்தான்னு சொல்லி பஸ் கார்டு எடுத்து கையில கொடுக்க, காடை கையில வாங்கினே ஹீரோயின் அப்படியே அழுதுகிட்டே நிக்கிறா. அவ ஏதோ ஃபீல் பண்றா, பயந்துட்டான்னு ஹீரோக்கு புரியுது. வா நானே கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அவன் கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுறாங்க. ஸ்ரிம்பை வந்து அவனே பீல் பண்ணிட்டு இந்தான்னு ஹீரோயின்
ஹீரோயினுக்கு கொடுக்குறான். அவ எதுவுமே பேசவே இல்ல. டக்குன்னு வாங்கி வாயில போட்டா, இங்க பாரு அந்த பசங்கள பத்தி நீ கவலைப்படாத, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது. ஏதாவது நடந்தா நீ என்கிட்ட சொல்லு. இந்த மாதிரி அழகா இருக்க பொண்ணு கிட்ட நிறைய பேர் இப்படிதான் கேட்பாங்க. அதுக்காக நீ ஓகேவும் சொல்லக்கூடாது. நான் சொல்றது உனக்கு புரியுதா? உனக்கு வேற யாராவது பிடிக்குமான்னு சொல்லி கேட்க, இல்ல இல்ல எனக்கு யாருமே பிடிக்காது. என்னை சுத்தி எந்த பையனுமே இல்ல. என்னை சுத்தி பையன் இருந்தா நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. இப்ப என்ன நான் பிடிச்சா உங்களை மட்டும் தான் பிடிக்கணும்னு சொல்லணும் அப்படின்னு சொல்ல, அது கேட்டுன்னு ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. டக்குன்னு பக்கத்துல போறான். நீ இப்ப என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அது நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். என் பக்கத்துல இருக்க பையன் நீங்க மட்டும்தான். சோ பிடிச்சா உங்களை தான் பிடிக்கும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ அப்படி க்ளோஸா போறான். என்ன பிடிக்கும்னு நீ சொல்லவே கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உட்காந்துட்டான். அப்புறம் ஹீரோ சொல்றான், உன் ஆன்ட்டி உன்னை பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதனாலதான் நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு கிளாஸ் இருக்கு, மறக்காம என்கிட்ட டியூஷனுக்கு வந்துரு இனிமேல். ஏன்னா உன்னோட கிரேட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கணும், ஓகேவான்னு சொல்ல அவளும் ஓகே சொல்லிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோட ரூமுக்கு வந்து பார்க்க அங்க ஹீரோவை காணும். அங்க டேபிள்ல ஒரு போட்டோ இருக்கு. அவங்க அம்மா கூட ஹீரோ இருக்க மாதிரி இருக்கு. அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நிமிந்து பார்க்க ஹீரோ அப்பதான் குளிச்சுட்டு வந்திருப்பான் போல இருக்கு. அவ எதிர்பார்க்கவே இல்ல. டக்குன்னு திரும்பி நிக்கிறா. ஆக்சுவலி அவன் ஷர்ட்டோட தான் இருக்கான். மேடம் அதுக்குள்ள திரும்பி நிக்க, சாரி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, அதனால என்ன பரவாயில்ல, அடுத்த டைம் கதவை தட்டிட்டு தான் உள்ள வரணும், ஓகேவா அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டா. அப்புறம் உன் அம்மாவா அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்க. அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க போல. அதை நினைச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். நீ மட்டும் இப்படி இல்ல, நானும் தான் யாரும் கூட இல்லாம தனியா தான் இருக்கேங்கிற மாதிரி ஹீரோயினும் ஃபீல் பண்றா. சரி ஓகே கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு டீச் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. கிளாஸ்க்கு ஹீரோயின் போயிட்டா. அங்க இருக்க ப்ரொஃபஸர் எல்லாருமே நல்லபடியா ரேங்க் எடுத்தா மட்டும்தான் நீங்க ஆசைப்படுற யூனிவர்சிட்டிக்கு போக முடியும். ஸோ அதனால எக்ஸாம் இருக்கு, ஸோ மறந்துடாதீங்க, எல்லாருமே ட்ரை பண்ணுங்கன்னு சொல்ல, ஹீரோயின் நான் எப்படியாவது ட்ரை பண்ணி நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து பார்க்க அங்க யாரோ ஒருத்தர் புதுசா இருக்க மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா அங்க ஒரு ஆன்ட்டி இருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஆன்ட்டி வந்து இவங்களுக்கு குக்கிங் பண்ண வருவாங்க போல. இது யாரும் உன்னோட ஃப்ரெண்டான்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்க, ஆமா இவளுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிடுங்கன்னு சொல்ல, ஓகேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரெண்ட் அழகா இருக்கா அப்படின்னு சொல்லி பேச, இவளுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு அதை மட்டும் ரெடி பண்ணுங்கன்னு சொல்ல ஹீரோயின் சிரிக்கிறா. அதுக்கப்புறம் ஆன்ட்டி கிட்ட, ஆன்ட்டி நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் இவன் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது. ஆக்சுவலி நான் யாருன்னா இவனோட ஸ்டெப் சிஸ்டர் மாதிரி. என் ஆன்ட்டியும் இவங்க அப்பாவும் கல்யாணம் பண்ணிருக்காங்க, அப்ராட்ல இருக்கனால நான் இப்ப இங்க இருக்கேன்னு சொல்ல, அப்பதான் ஆன்ட்டிக்கு புரியுது. ஏன்டா விளையாடுறியாடா என்கிட்டயேன்னு சொல்லி ஹீரோ ஒரு தட்டு தட்டிட்டு ஆன்ட்டி போயிட்டாங்க. சரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன், சாப்பிட்டுட்டு வெஷல்ஸ் மட்டும் வாஷ் பண்ணிருங்க, பாய், நாளைக்கு வந்து சமைச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆன்ட்டி அங்க இருந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் சாப்பிட மறுபடியும் ஹீரோயினுக்காக ஸ்ட்ரிம்ப் பீல் பண்ணி கொடுக்குறான் ஹீரோ. அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ப்ரொஃபசர் சொன்னார்ல, அதெல்லாம் ஞாபகம் வருது. நல்லபடியா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும்னு. அப்புறம் நீ மறந்துடாத, உனக்கு கிளாஸ் இருக்கு, நல்லபடியா படிக்கணும், அப்பதான் உனக்கு மார்க் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும், புரியுதா? யூனிவர்சிட்டி போகணும்ல அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஓகே ஓகே நான் நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்றா. ஸோ ஆனாலும் அவளுக்கு கஷ்டமா இருக்கு. மத்தவங்க கூட போட்டி போட்டு நல்ல மார்க் எடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, ஹீரோ சொல்றான், உன்னோட கோலை நோக்கி நீ போகும்போது கண்டிப்பா உன்னால அதை அச்சீவ் பண்ண முடியும். அடுத்த செமஸ்டர்ல நீ எப்படியாவது நல்ல மார்க் எடுக்கணும், புரியுதா? சரி கண்டிப்பா எடுக்கிறேன்னு சொல்ல, அது ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஃபுல்லா கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அதே மாதிரி ஸ்கூல்லயும் மாத்தி மாத்தி அவ படிச்சுக்கிட்டே இருக்கா. தூங்கி தூங்கி விழுந்தாலும் படிக்கிறாங்க மேடம், கண்டினியூவா படிச்சுட்டே இருக்கா. ஸோ இவ படிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கே ஹாப்பியா இருக்கு. ஸோ இங்க பாத்தியா மார்க் வந்துருச்சுன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட ஹீரோயின் ஓடி வந்து ஹீரோ கிட்ட காட்ட, பரவாயில்ல நல்ல மார்க் தான் எடுத்திருக்க, அடுத்த டைம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ எப்பயும் போல கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் போறா. என்னடா அந்த பொண்ணை பாத்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு கேட்க, ஒன்னும் இல்ல சும்மா தான் பாக்குறேன். அங்க போனால அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல நான் சூப்பர் மார்க்கெட்ல கூட அந்த பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணு ரொம்ப கியூட்டா இருந்தா தெரியுமான்னு ஹீரோனோட பேரை சொல்றாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோ வேகமா அங்க இருந்து ஓடி வரான். அப்புறம் ஹீரோயின் அங்க போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு பிடிக்காத ஒருத்தர் இருப்பான்ல, அந்த பையன் அங்க வந்து வரான். ஹீரோயின் கிட்ட பேசலான்னு வர, ஹீரோயின் டக்குன்னு திரும்பி பார்த்து சிரிக்கிறா. ஆக்சுவலி இந்த பையன் நம்ம ஹீரோனோட கசின் போல. சோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. சோ இப்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவனை பார்க்கவும் ரொம்ப ஹாப்பி ஆச்சு ஹீரோனுக்கு. அதுக்குள்ள ஹீரோ அங்க போய் நிக்க, ரெண்டு பேருக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோன் அங்க நின்று பார்த்துட்டே இருக்கா. ரெண்டு பேரும் ஆப்போசிட்ல இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. என் சிஸ்டர் கிட்ட உனக்கு என்ன பேச்சுங்கிற மாதிரி அவன் கேட்க, அவன் என்னோட கசின் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. ஆமா நான் அவளோட உண்மையான கசின், உன்ன மாதிரி சும்மா அவனு ஸ்டெப் பிரதர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவன் பேசுறான். மறுபடியும் ரெண்டு பேருக்கு இடையில ஆர்கியூமெண்ட் தான் அதிகமா போயிட்டு இருக்கு. இங்க பாரு, இவ என் கிட்ட தான் இருக்கா, என் கூட தான் இருக்கா, அவளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்ல, ஆனா அவ என்னோட கசின், இங்க பாரு கிளாஸ் முடிச்சுட்டு சொல்லு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த கசின் பையன் முறைக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ நாங்க வந்து போயிட்டா, உங்ககிட்ட வான் பண்றேன், அவகிட்ட இருந்து தள்ளிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த பக்கம் போக ஹீரோக்கு தான் கடுப்பா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. எங்க ஹீரோ இன்னும் காணும், எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்க. அதுக்குள்ள அங்க இருந்து கசின் பையன் வரான். நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன்னு சொல்ல, உன் கூடயா? வேணாம் நான் என் பிரதர் கூட போறேன்னு சொல்ல, உனக்கா வான்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் அங்க போய் பேசுறாங்க ரெண்டு பேரும். நான் உங்ககிட்ட கேட்கணும், நான் சொல்றதுக்கு பதில் சொல்லு, அவனை
உனக்கு உண்மையாவே பிடிக்குமான்னு சொல்ல, அவன் அங்கிள் ஜின்னோட பையன், அது எனக்கு பிரதர் மாதிரி அப்படின்னு சொல்றா ஹீரோயின். சோ அங்கிள் ஜின் உனக்கு எப்படி தெரியும்? அது என்னோட ஆன்ட்டியும் அங்கிள் ஜின்னும் டேட் பண்றாங்க, இப்ப அப்ராட்ல இருக்காங்க, அதனால நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கோம். சரி என்ன இருந்தாலும் பரவாயில்ல, அவன் கிட்ட இருந்து தள்ளிடு, அவன் கொஞ்சம் மென்டலா டிஸ்டர்ப் ஆயிருக்கான், உனக்கு ஏதாவது அவனால பிரச்சனை வந்துட போகுதுன்னு கசின் பையன் சொல்றான். ஹீரோயினும் சரின்னு தலையாட்டிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அப்பா கிட்ட ஹீரோ பேசிட்டு இருக்கான். எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, பார்த்து பத்திரமா இருந்துக்கோ, கனவு எதுவும் வரதில்ல இல்லன்னு அம்மா பத்தி யோசிக்காத என்ன அப்படின்னு அப்பா சொல்ல, ஒன்னும் இல்லப்பா நான் நல்லாதான் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே போனை கட் பண்ணிட்டான். அந்த போட்டோவை பார்த்துட்டே இருக்கான். ஹீரோயின் இன்னும் காணும், என்ன அவன் இன்னும் காணும்னு சொல்லிட்டு அம்மா போட்டோ பார்த்துட்டு டேபிள்ல வைக்கலான்னு போக கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போன அடுத்த செகண்ட் ஹீரோ டோட்டலா மாற ஆரம்பிச்சிட்டான். அப்படியே கீழே விழுந்துட்டான். ஏதோ பீரோக்குள்ள அவனை சின்ன வயசுல இவனோட அப்பா பூட்டி வச்சிருப்பாங்க போல இருக்கு. அது அப்படியே கனவா வந்துகிட்டே இருக்கு திரும்ப திரும்ப. என்னது கரண்ட்டை காணும்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து வரா. ஹீரோ டம்முன்னு கீழே விழுகிற மாதிரி இருக்கு. அவனுக்குள்ள ஏதோ ஒரு குட்டி பையனை அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. பயந்து போய் ஹீரோயின் அப்படியே ஓடி வந்து பாக்குறா. அங்க பார்த்தா ஹீரோ அப்படியே கீழே படுத்திருக்கான். ஃபுல்லா இருட்டா இருக்கு. ஜின் நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்லிட்டு டக்குன்னு லைட்டை ஆன் பண்ணிட்டு வந்து பாக்குறா. என்னாச்சு உங்களுக்குன்னு சொல்ல, ஹீரோயினை பார்த்தா அடுத்த செகண்ட் ஹீரோக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு. என்னாச்சு என்னாச்சுன்னு கண்டினியூவா அவ கேக்குறா. ஒன்னும் இல்ல, எனக்கு கொஞ்சம் மெடிசன் இருக்கு எடுத்து கொடுன்னு சொல்ல, வேகமா அவளும் போய் மெடிசன் எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. என்னன்னு கொடுக்க, அதை சாப்பிட்ட அடுத்த செகண்ட் தான் ஹீரோக்கு கொஞ்சம் நிதானமா இருக்கு. கையில மொபைல் ஆன் பண்ணி லைட் வச்சுட்டே தான் ஹீரோயின் பேசுறா. நான் இங்கதான் இருக்கேன், உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுன்னு கேட்க, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சொல்லு உண்மையா என்னாச்சு, எனக்கு ஒரு சின்ன நோய் இருக்குன்னு அவனை பத்தின எல்லாத்தையுமே சொல்றான். எனக்கு இந்த நோயோட தாக்கம் அடிக்கடி பயமா வரும், மயக்கமா வரும் அப்படின்னு சொல்ல, நீ ஏதோ பார்த்து பயப்படுறேன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல, உனக்கு என்ன பார்த்தா பயமா இருக்கான்னு ஹீரோ கேட்குறான். பயமெல்லாம் இல்லை, உன்னை பார்த்தா எனக்கு கவலையா தான் இருக்கு, என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னா சொல்லு, இல்லைன்னா வேணாம், உனக்கு எப்படி இந்த மாதிரி நோயெல்லாம் வந்ததுன்னு சொல்ல, டக்குன்னு திரும்பி பார்க்க அங்க அம்மாவோட போட்டோ இருக்கு. அவங்க என் அம்மான்னு உனக்கு தெரியும்ல, இப்ப இருக்கிற ஜின் என்னோட பயாலஜிக்கல் ஃபாதர் கிடையாது. என் அம்மாவுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகி ஒரு புருஷன், குடிகார புருஷன் ஒருத்தர் இருந்தான். அவன் என் அம்மாவை டார்ச்சர் பண்ணுவான். 5 நாளா என்ன ஒரு பீரோக்குள்ள பூட்டி வச்சான். சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம நாங்க கஷ்டப்பட்டிருக்கேன். அதுவே எனக்கு மென்டலா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என் அம்மா அங்க இருந்து வெளியே வந்துட்டாங்க. அந்த ஆளை டைவர்ஸ் பண்ணிட்டு அங்கிள் ஜின்னை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுவும் எங்க அம்மாவுக்கு ரொம்ப நாள் நீடிக்கல. அங்கிள் ஜின் ரொம்ப நல்லவர் தான், என்னையும் எங்க அம்மாவையும் பத்திரமா தான் பாத்துக்கிட்டாரு. என்ன சொந்த பையன் மாதிரி தான் பாத்துக்கிட்டாரு. என்னோட பேரை கூட ஜின்னு அவர் தான் மாத்தினாரு, அவரோட பேர் முன்னாடி வரணும்னு. என் அம்மாக்கு எங்க கூட இருக்க கொடுத்து வைக்கல, இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கூட அப்பா என்ன பத்திரமா தான் பாத்துக்கிட்டாரு. அப்புறம் ஆன்ட்டியை மீட் பண்ணாங்க, 2 பேரும் டேட் பண்றாங்க. இப்ப கூட என்ன விட்டு கொடுக்கணும்னு அவர் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கதை எல்லாத்தையும் சொல்ல ஹீரோயின் அழுதுட்டு இருக்கா. கரண்ட்டும் வந்துருச்சு. என்னாச்சு, இதை நினைச்சு ஃபீல் பண்றேன்னு ஹீரோ கேக்குறான். எனக்கு கஷ்டமா இருக்கு, நீ கவலைப்படாத, இதுக்கப்புறம் நான் எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன், உன்னை விட்டு நான் போகவே மாட்டேன், உன்னை பார்த்து நான் பயப்படவும் மாட்டேன், நீ என்னை பார்த்து பயப்படாத, என் கூடயே இருந்தா அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ அங்கிருந்து கிளம்பிட்டான். ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கா போல. ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு எங்கேயோ ஓடி போற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அவளுக்கு. திடீர்னு கண்ணை முழிச்சு பார்க்க ஹீரோட பெட்ரூம்ல அவ இருக்கா. ஐயோ நான் எப்படி இவன் ரூமுக்கு வந்தேன், அச்சோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு பயந்து போய் அப்படியே அங்கிருந்து இறங்கி வரா. கீழே வந்து பார்த்தா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடியா இருக்கு. அவன் இன்னும் போகல போலன்னு சொல்லிட்டு நம்ம ஓடி போயிடலாம், அவன் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு அந்த பக்கம் ஓடி போறா. எங்க போற, சாப்பிடாம, சாப்பிட்டு அதுக்கப்புறம் போலான்னு சொல்ல, இல்ல எனக்கு கிளாஸ்க்கு லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடிட்டா. அவ ஓடி போறதை பார்த்துட்டு ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்க கிளாஸ் போயிட்டு இருக்கு. டீச்சர் சொல்றாங்க பேரண்ட் டீச்சர் மீட்டிங் இருக்கு, எல்லாரும் பேரண்ட்ஸ் கார்டியனா கண்டிப்பா கூட்டிட்டு வரணும், மறந்துடாதீங்க நாளைக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல, இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு நீ யாரு வர போறான்னு சொல்லிட்டு கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணி கேட்கலான்னு சொல்லிட்டு போன் பண்ணி கூப்பிடுறா. அப்பா வந்து நான் பிஸியா இருக்கேன், என்னால வர முடியாது பேரண்ட் டீச்சர் மீட்டிங்க்கு, உனக்கு கார்டியன் யாரும் அவங்களை கூப்பிடலன்னா உங்க அம்மா கூட்டு போமா சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா போனை கட் பண்ணிட்டாரு. அப்புறம் அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு, இப்ப என்ன பண்றது, ஆன்ட்டியும் வர முடியாது, பேசாம அம்மா கிட்டயாவது கேட்கலாமா அப்படின்னு அம்மாக்கு போன் பண்ண, உன் தம்பிக்கு உடம்பு சரியில்லாமா, அவனை விட்டுட்டு நான் எப்படி வர முடியும், சோ என்னால முடியாது, உன் அப்பா கிட்ட கேட்டு பாருன்னு சொல்லிட்டு அவரும் போனை கட் பண்ணிட்டாரு. யாருமே வரலன்னு சொல்லிட்டாங்க. ஹீரோனுக்கு கஷ்டமா இருக்கா, அழுதுட்டு இருக்கா. ஹீரோ கரெக்டா அந்த பக்கம் போறான். என்ன இது குடி அப்படின்னு ஏதோ பிரவுன் சுகர் போட்ட ஒரு கசாயம் மாதிரி கொடுக்குறான். இது எதுக்குன்னு கேட்க, அவனுக்கு ஸ்டொமக் பெயின் இல்லாம இருக்கும்னு சொல்ல, அப்பதான் ஹீரோனுக்கு புரியுது அவளுக்கு பீரியட் கொஞ்சம் பெயினா இருக்குன்னு அவ அழுகுறான்னு நினைச்சிட்டு ஹீரோ கொண்டு வந்து கொடுத்துருக்கான். ஆக்சுவலா அவளுக்கு பீரியட் தான், பட் பெயின்லாம் எதுவும் கிடையாது, இருந்தாலும் அவங்க கொடுத்தாங்கிறதுக்காக அதை குடிக்கிறா. அதுக்கப்புறம் அங்க பாக்க ப்ரோக்ரஸ் கொடுக்கறதுக்காக பேரண்ட்ஸை கூப்பிட்டாங்கிறது ஹீரோக்கும் புரியுது. அப்புறம் ஹீரோயின் அங்க போயிட்டா, போய் வெளியே நின்றுட்டு இருக்கா. ஸ்கூல்ல எல்லாரோட பேரண்ட்ஸும் வராங்க, ஹீரோயினோட பேரண்ட்ஸ் மட்டும் வரல. டீச்சர் வந்து கேட்க, வருவாங்க சார் அப்படின்னு சமாளிச்சுட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா யாரும் கோட் சூட் எல்லாம் போட்டு வர மாதிரி இருக்கு. வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். டோட்டலா வேற மாதிரி வரான். ஹீரோயினுக்கு கார்டியனா அவன் வரான்.
ஹீரோயின் பார்த்த உடனே என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நீ உனக்கு கார்டியன் வரலன்னு தானே ஃபீல் பண்ண, இப்ப நான் உன் கார்டியனா வந்திருக்கேன், வா டீச்சரை நான் போய் மீட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட, என்ன பண்ற விளையாடுறீங்களா, நீங்க வந்தா பிரச்சனை ஆயிருப்போகுது, அப்புறம் நீ தான் என்னோட அண்ணன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்னு சொல்ல, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, உனக்கு கார்டியனா வரணும் அது மட்டும் எனக்கு போதும்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல க்ளோஸா போக, அது வந்துன்னு சொல்லி ஏதோ பேசலாம்னு பாக்குறா ஹீரோயின். திடீர்னு யாரும் வர மாதிரி இருக்கு, திரும்பி பார்க்க அங்கிள் ஜின்னும் ஆன்ட்டியும் வந்துட்டாங்க. அட பாவி என்னடா இது ட்ரெஸ்ஸுங்கிற மாதிரி அப்பா பாக்குறாரு. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஆன்ட்டி சொல்ல, பேரண்ட் டீச்சர் மீட்டிங்க்கு ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை, நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன்ல, ஜின் ஃபோன் பண்ணி சொன்னான், அவன் சொன்னனாலதான் நான் வந்தேன்னு சொல்லி ஹீரோ காட்ட, ஓ அப்ப அவன் என்னை வாட்ச் பண்ணானா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு தோணுது. சரி ஓகே, மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வரோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா உங்க கூட தான் இருப்பேன், நாளைக்கு தான் நான் ஊருக்கு போவேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி உள்ள போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு ஹாப்பியா இருக்கு, எனக்காக ஃபோன் பண்ணி அவங்கள வர சொன்னியாங்கிற மாதிரி ஹீரோ பார்க்க, ஆமா நீ அழுதுட்டு இருந்த, அதனால சரி ஓகேன்னு சொல்லி நான் சொன்னேன், இப்போ ஓகேவா உனக்கு நிம்மதியா இருக்கான்னு சொல்லி கேட்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி வந்துட்டா, அவ ஃப்ரெண்டை மீட் பண்றா. அடி பாவி அவன் தான் உன் அண்ணன்னு இத்தனை நாளா என்கிட்ட சொல்லவே இல்லை, இந்த மாதிரி ஸ்கூல்லயே ஹேண்ட்ஸமான ஒரு பர்சனா அண்ணனா கூட வச்சிருக்க, உனக்கு ஒரு வேளை அவன் மேல ஃபீலிங்ஸ் ஏதாவது இருக்கா, உண்மையே சொல்லுடி அப்படின்னு சொல்லி கேட்க, ஃபீலிங்ஸ் ஆகுற மாதிரி ஹீரோனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு, பிளஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவன் கூட இருந்த மூமெண்ட் எல்லாம் ஞாபகம் வருது. இல்ல இல்ல அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறா. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல, அவனை பத்தி பேசும்போது நீ பிளஷ் ஆற, கண்ணமெல்லாம் செவந்து போச்சு, ஒரு மாதிரி வைக்கப்படுற, உண்மையை சொல்லுன்னு சொல்ல, அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம ஹீரோவும் அங்கிளும் பேசிட்டு இருக்காங்க. டே நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், கேட்கறதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, என்னப்பா கேட்க போறீங்க, உனக்கு ஷூவை பிடிச்சிருக்கு கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பா என்னப்பா நீ எனக்கு அப்பா தெரியும்லன்னு சொல்ல, நான் உனக்கு அப்பாவா இருந்தாலும் உனக்கு எல்லாமே நல்லதா கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், உன்னை என்னோட பையனா மட்டும்தான் நான் பாக்குறேன், எனக்குன்னு இருக்க ஒரே வாரிசு நீ மட்டும்தான், நீ மட்டும் எனக்கு போதும்டா, நீ சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதான், உன் அம்மா உன்னை கல்யாணம் பண்ணும்போது உன்னை பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்லியிருக்கேன், இப்ப வரைக்கும் நான் அதை கன்வியூ பண்ணிட்டு தான் இருக்கேன், அதனால உனக்கு சந்தோஷமா இருக்கிற எல்லாத்தையுமே நான் செய்வேன், உனக்கு அதை பொண்ணை பிடிச்சிருக்குன்னா சொல்லு, நானே ஆண்டி கிட்ட பேசுறேன்னு சொல்ல, அதெல்லாம் இல்லப்பா நீ அப்படிலாம் நினைக்காத அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ஆனா ஹீரோக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கு, அப்பாவும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாரு. அப்பா கிட்ட எப்படி சொல்றதுன்னு புரியாம அவன் அமைதியா இருக்க, சாப்பாடு ரெடியா இருக்கு எல்லாம் சாப்பிட வாங்கன்னு சொல்லி ஆன்ட்டி கூப்பிட எல்லாரும் வராங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு ஜாலியா சாப்பிட்றாங்க. அதெல்லாம் பாக்குற ஹீரோயினுக்கு இதான் முழுமையான ஒரு ஃபேமிலியா எனக்கு தோணுது, இப்பதான் ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அவ பேரண்ட்ஸ் டைவர்ஸ்டு, மோஸ்ட்லி இவன் மேல யாருமே பாசமா இருக்க மாட்டாங்க, எப்பயுமே இவ தனியா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கிறது எவ்வளவு ஒரு சந்தோஷம்னு இப்பதான் அவளுக்கு புரியுது. இவங்க எல்லாம் சாப்பிடும் போது பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் அப்பாவும் ஹீரோட அம்மாவோட சமாதிக்கு போறாங்க. அங்க போய் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே ஹீரோ நிக்கிறான். அப்பா சொல்றாரு, நான் உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நான் ஃபாலோ பண்ணிட்டேன், இப்ப வரைக்கும் இவனை என் பையன் மாதிரி நான் பத்திரமா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், இவன் என்னோட பையன் தான், அதை எதுவுமே மாற்றம் இல்லை, இவனோட பேர் கூட என்னோட பேரா தான் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன், எப்பயுமே இவங்க என் கூட தான் இருப்பா, இவனுக்கு பெஸ்டானதை நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு, நீ அடுத்த உன் கெரியர்ல என்ன பண்ணணும்னு டிசைட் பண்ணிருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட அப்பா கேக்குறாரு. அது சொல்லு எதுவா இருந்தாலும் சரி, என்னால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்றாரு. எனக்கு ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். உன் அம்மா மாதிரி இருக்கிற கஷ்டப்படுற எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுமான்னு சொல்ல, ஆமா ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாம என் அம்மா இறந்துட்டாங்க, இதே நிலைமை மத்தவங்களுக்கு வரக்கூடாது, எல்லாருக்கும் நான் ஹெல்ப் பண்ணும், எல்லாரும் உயிரையும் காப்பாற்றணும்னு எனக்கு தோணுது, அதனால நான் ஒரு டாக்டர் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். கண்டிப்பா நீ டாக்டர் ஆகு, என்னால என்ன முடியுமோ அதை உனக்காக நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கிளும் ஆன்ட்டியும் கிளம்புறாங்க. அவளை பத்திரமா பாத்துக்கூடா, உன்னை நம்பிதான் விட்டுட்டு போறேன்னு சொல்லி அப்பா சொல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். இங்க பாரு அண்ணன் சொல்றதை கேட்டு நல்லபடியா நடந்துக்கணும் புரியுதானே ஆன்ட்டி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ நாங்க அழுதுட்டு இருக்கா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் உன்னை விட்டுட்டு போக, ரெண்டு பேரும் பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு அங்கிளும் ஆன்ட்டியும் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. ஹீரோயின் அழுதுட்டே நிக்கிறா. என்ன நம்ம வீட்டுக்கு போலாமான்னு சொல்ல, போலாம், ஆனா உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கணும், உங்களுக்கு யாரோ பிடிச்சிருக்குன்னு அங்கிள் சொல்லிட்டே இருந்தாரா ஆன்ட்டி கிட்ட, அது யாருன்னு என்கிட்ட சொல்ல மாட்டீங்களான்னு சொல்ல, சொல்லுவீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கறா. ஹீரோ சொல்ல மாட்டேங்கிறா. நீ நல்லபடியா மார்க் எடுத்து இந்த யூனிவர்சிட்டிக்கு உள்ள போ, அதுக்கப்புறம் என் மனசுல என்ன இருக்குன்னு உன்கிட்ட சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப நான் மார்க் எடுத்தா அந்த பொண்ணு யாருன்னு என்கிட்ட சொல்லுவீங்களா, ஒரு வேலை செகண்ட் கிரேட்ல இருக்கே அந்த பொண்ணா இருக்குமோ, பக்கத்து கிளாஸ்ல இருக்க பொண்ணா இருக்குமோன்னு லைனா அடிக்கிட்டே போறா. அவங்க எல்லாம் யாரும் இல்ல, நீ மட்டும் மார்க் எடு, கண்டிப்பா நான் என் மனசுல இருக்கத அந்த பொண்ணுகிட்டயும் சொல்லுவேன், உன்கிட்ட அந்த பொண்ணு யாருன்னு சொல்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்குள்ள பார்த்தா அங்க கசின் பையன் வரான். வந்தனே கையில இருக்க பேகை தூக்கி ஹீரோ மேல போடுறான். இங்க பாரு, இதுக்கப்புறம் அவகிட்ட இருந்து தள்ளிடுற, அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்ல, என்ன ஓவரா நீ பேசுற, நீ எங்க ஃபேமிலிக்குள்ள இருக்கியா, நான் சொல்றது உனக்கு புரியாதுன்னு சொல்ல, எனக்கு இவர் கூட இருக்கதான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பார்த்தா அப்படியே ஹீரோன்னு சொல்றா. அதுக்கப்புறம் மறுபடியும் யூனிவர்சிட்டி போறதுக்கான எக்ஸாம் வரப்போகுது, எல்லாரும் பிஸியா படிச்சுட்டு இருக்காங்க, 3 பேர் மட்டும்தான் அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள போக முடியும், நம்ம கிளாஸ்ல பாஸ் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா 3 பேர் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாரோட பேரையும் டீச்சர் சொல்றாங்க. அதுல நம்ம ஹீரோயினோட பேரும்
பேரும் இருக்கு. அப்ப அந்த யூனிவர்சிட்டிக்கு நானும் போறேனான்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. அப்புறம் பார்த்தா ஒரு வழியா ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. நம்ம ஹீரோட ஒரு இடத்துக்கு போறா. நான் எனக்கு பிடிச்ச பிளேஸ்க்கு உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்ல, ஓ அப்படியா, எங்க கூட்டிட்டு போற? நீங்க வந்து பார்க்க தான் போறீங்க, நான் கூட்டிட்டு போற இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்கன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போறான். அங்க பார்த்தா ஏதோ மியூசிக்கல் ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்குது. எல்லாரும் ஜாலியா இந்த மியூசிக் என்ஜாய் பண்றாங்க. ஹீரோன் அங்க தான் கூட்டிட்டு போறா. இந்த என்ஜாய்மெண்ட்டுக்கு தான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன்னு சொல்ல, அவங்களும் கையில ஏதோ பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி அப்படி குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்கிட்ட ஒண்ணு சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு யாருன்னு, நான் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டா சொல்லுவேன்னு சொன்னீங்கல்ல, சொல்லுங்க யார் அது அப்படின்னு சொல்லி கேட்க, ஐ லவ் யூன்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அதுக்குள்ள அங்க பாம் ஏதோ போட்டு விட டம்முன்னு வெடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் அதை என்ஜாய் பண்ண ஹீரோனும் அதை சரியா கவனிக்கல. சொல்ல வந்த ஹீரோ சொல்லிட்டு அப்படியே பாதியில நிறுத்திட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. ஏதோ சொன்னீங்களே என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சமாளிச்சிட்டான். அதுக்கப்புறம் அந்த சீனு முடிஞ்சது. இதுக்கப்புறம் இப்போ எக்ஸாம் நல்லபடியா பாஸ் ஆயிட்டா அடுத்து யூனிவர்சிட்டிக்கு போறதுதான். ஃபைனல் எக்ஸாமும் வந்துருச்சு. ஸோ ஃபைனல் எக்ஸாமுக்கு ஹீரோயின் 2 பேரும் நல்லா ப்ரிப்பேர் பண்றாங்க. ஒன்னாவே இருக்காங்க. இப்ப 2 பேரும் ஒரே கிளாஸ்ல தான் இருக்கனால ஹீரோக்கு டியூட்டரிங்கும் ஈஸியா இருக்கு. ஸோ 2 பேரும் ஒரு வழியா எக்ஸாம் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. அப்பா எக்ஸாம் முடிஞ்சது, இந்த சம்மர் ஜாலியா என்ஜாய் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. அதுக்குள்ள அவ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா, எங்கேயாவது வெளியே போலாமான்னு. அவ ஃப்ரெண்டை ஃபோன் பண்றா. ஏண்டி கிராஜுவேஷன் ஆக போறோம், இப்பவாவது கொஞ்சமாவது இங்க கூட பார்ட்டிக்கு வரலால, சீக்கிரம் வா உனக்காக வெயிட் பண்ணணும்னு சொல்ல, நான் வரலன்னு சொல்றா. நீ வரலையா, ஜென்யா வராராம் அப்படின்னு சொல்ல, ஆஹா என் பிரதர் போறானா அப்படிங்கிற மாதிரி அப்பதான் ஹீரோயினுக்கு தோணுது. ஆமா அவனும் சொல்றான்ல போறேன்னு. சரி ஓகேடி அப்ப நானும் வரேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டா. அவனை பார்க்க போகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. இங்க பார்த்தா எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கா. ஹீரோ அங்க காணும். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. என்ன யோசிச்சுட்டு இருக்க, அவன் இன்னும் வரலனா? ஆமா அது என்னன்னு சொல்ல தெரியல, நான் ஊருக்கு வேற போயிருவேன், சீக்கிரம் அவன்கிட்ட ஏதாவது சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிக்க போன் வருது. இதோ வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வெளியே போய் பேசுறா. அப்புறம் திரும்பி பார்க்க அங்க ஹீரோ நின்றுட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. வேகமா ஓடி வந்து அப்படியே ஹக் பண்ணிட்டா. எதிர்பார்க்கவே இல்லை ஹீரோவும். 2 பேரும் என்னமோ ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்கிறவங்க மாதிரி அப்படியே ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே ஹக் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் ரொமான்டிக்கா இருக்கான், கிஸ் எல்லாம் பண்றான். ஆக்சுவலி 2 பேரும் இன்னும் ப்ரப்போஸே பண்ணல. அதுக்குள்ள ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து, ஆமா இங்க உட்கார்ந்துருந்தாலே அவளை காணும், அந்த பொண்ணு எங்கன்னு சொல்ல, அந்த பொண்ணு இப்பதான் வெளியே போயிருக்கா, நீ அமைதியா இங்கேயே இரு போகாத அப்படின்னு சொல்லி அவனை ஒரு இடத்துல பிடிச்சி அமர்த்தி வச்சுட்டா அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. இனி என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணல, உன் மனசுல இருக்கிறது என்கிட்ட சொல்லவே இல்லை, கிஸ் மட்டும் பண்ணுவியான்னு சொல்ல, ரொம்ப நாளா பிளான் பண்ணது இப்பதான் நடக்குது. நான் முன்னாடி உன்கிட்ட எக்ஸாம்ல பாஸ் ஆனா சொல்றேன்னு சொன்னேன்ல, நான் சொல்லணும்னு தான் வந்தேன், ஆனா என்னால சொல்லவே முடியல, தடங்கள் ஆயிட்டே இருக்கு. இப்ப சொல்றேன், என் மனசுல இருக்கிறது நீதான், நான் ஷோ அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நீ ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஹீரோனுக்கு. என் கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பியான்னு சொல்ல, உண்மையாவே கேக்குற? உண்மையாதான் கேக்குறேன், உன் பிரதரா மட்டும் இருக்கணும்னு எனக்கு தோணல, ப்ளீஸ் நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்க, ஹீரோயின் அப்படியே அழுகுறா. எதுக்கு அழுகுற, உனக்கு பிடிக்கலையான்னு சொல்ல டக்குன்னு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்பதான் 2 பேருக்கு இடையில இருந்த மூமெண்ட் எல்லாமே ஹீரோனோட கண்ணு முன்னாடி வருது. ஒருத்தர்கிட்டயும் பிரதர்னு சொல்லியிருப்பா, ஆனா அப்பெல்லாம் மனசுக்குள்ள ஹீரோ மட்டும்தான் இருந்திருப்பான். அது எல்லாமே ஞாபகம் வருது. சின்ன வயசுல நடந்த மூமெண்ட் எல்லாமே ஞாபகம் வர, நம்ம சின்ன வயசுல நடந்த எதுவுமே நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, ஏன் சொல்லலன்னு சொல்ல, அப்ப அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேக்குறான். எல்லாமே ஞாபகம் இருக்கு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் 2 பேரும் வைக்கப்படுறாங்க. இப்ப அது ஞாபகம் வந்ததே, சந்தோஷம்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணலான்னு போக, அதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. வா எங்களுக்கு ஹாப்பி ஆச்சு, நீங்க 2 பேரும் கப்பிள்ஸா? அட பாவி, இந்த பொண்ணு வா ஆளுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு ஃப்ரெண்டு கேட்கறான். ஏய் இப்போ சொல்றேன்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, அதுக்கப்புறம் எல்லாரும் ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் 2 பேருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவங்க லவ் ஸ்கூல் ஃபுல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இங்க சம்மர் 2 பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. யூனிவர்சிட்டில இருந்து லெட்டர் வருமானு சொல்லி ஹீரோயின் வெயிட் பண்றா. அட்மிஷன் கிடைச்சதா இல்லையான்னு செக் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி வந்து அந்த யூனிவர்சிட்டில அட்மிஷன் கிடைச்சிருச்சு. ஹீரோயினுக்கு கிடைக்குமா இல்லையான்னு டவுட்டா இருக்கு. ஹீரோ சொல்றான், உனக்கு கிடைக்கலன்னு நானும் போக மாட்டேன், நானும் இங்கேயே உங்க கூட தான் இருப்பேன்னு சொல்ல, அது உங்க ஃபியூச்சரை பாருங்க, எனக்காக எதுக்கு உங்க ஃபியூச்சரை தள்ளி போடணும்னு சொல்ல, அதுக்கப்புறம் 2 பேர் ரிசல்ட் செக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அந்த யூனிவர்சிட்டியில சீட் கிடைச்சிருச்சு. எனக்கு யூனிவர்சிட்டியில சீட் கிடைச்சிருச்சு, எனக்கு ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு அவ அழுகுறா. இதுக்கப்புறம் நம்ம 2 பேர் பிரியவே மாட்டோம், ஒன்னாதான் இருப்போம்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோ ஹக் பண்ணிட்டு அழுகுறா. ஆனந்த கண்ணீர் வந்துருச்சு. சோ இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னாதான் இருக்க போறோம், எங்கேயுமே ஒன்னாதான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்ல, நீ லக்கி ஸ்டார் இல்ல, அதனாலதான் எல்லாமே லக்கியாவே நடக்குதுன்னு சொல்ல, என்ன லக்கி ஸ்டார்னு சொன்ன முதல் ஆள் நீ தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அழுகுறா. அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றதே தான் வேலை. இப்ப வேற ஸ்கூல் இல்லையா, நம்ம ஹீரோ குக் பண்ண, ஹீரோயின் அப்படியே பின்னாடி போய் ஹக் பண்ண, 2 பேரும் கியூட்டா டைம் ஸ்பெண்ட் பண்ண, அப்படியே ஒரு பக்கம் ரொமான்டிக்கா போயிட்டு இருக்கு.
அப்புறம் ஹீரோனுக்கு ஆன்ட்டி கிட்ட இருந்து ஃபோன் வருது. நீ 2 நாள் வந்து என் கூட ஸ்டே பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் நீ யுனிவர்சிட்டி போயிட்டேன்னா உன்னை மீட் பண்ண முடியாது. ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஆன்ட்டி வந்து பிக்கப் பண்ண வராங்க. வாங்க ஆன்ட்டின்னு சொல்லியிருப்பா. ஸோ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு எடுத்துட்டு வான்னு சொல்ல அப்போ கூட 2 பேருக்கும் மனசே இல்ல பிரிஞ்சு போறதுக்கு. 2 நாள் தானே அப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ காலேஜ்க்கு வந்துருவ. அங்க வந்துட்டு நம்ம 2 பேரும் ஒன்னா தான் இருக்க போறோம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இருந்தாலும் அவளுக்கு கஷ்டமா இருக்கு. உன்னை விட்டு போறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. உன் கூடயே இருக்கணும் போல இருக்குன்னு சொல்ல நான் எல்லாத்தையும் பேக் பண்றேன். ஆன்ட்டி வெயிட் பண்றாங்க நீ கிளம்புன்னு சொல்லிட்டு ஹீரோ எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுக்குறான். சரி வா போலான்னு சொல்ல அப்ப கூட அவளுக்கு மனசே இல்ல. ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பெண்டன் மாதிரி வச்சிருக்கான். அதை எடுத்து ஹீரோயினுக்கு கொடுக்குறான். இது எப்பயுமே உங்ககிட்ட இருக்கணும், நான் உங்க கூடயே இருக்க மாதிரி இருக்கும்னு சொல்ல ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு அவ வந்து கார்டுல பணம் இருக்கு போல அது கொடுக்குறா. இது வந்து என்னோட சேவிங்ஸ் உனக்கு யூஸ் ஆக வச்சுக்கோன்னு. எனக்கு இப்போதைக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்ல உங்களுக்காக கொடுக்குறேன்ல ப்ளீஸ்னு சொல்றா. அதெல்லாம் வேணாம், எனக்கு தேவைப்படுறப்ப நான் வாங்கிக்கிறேன், என்கிட்டயே பணம் இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டான். ஸோ அதுக்கப்புறம் அந்த செயினை ஹீரோவே வந்து ஹீரோயினோட கழுத்துல போட்டு விட ஹீரோனுக்கு ஹாப்பியா இருக்கு. சரி வா போலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டான். கீழே பார்த்தா ஆன்ட்டி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ரெடியா இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஹீரோ விட்டு போக மனசே வரல. வேற வழி இல்லாம அவளும் கிளம்பி போயிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு அப்பா கிட்ட இருந்து போன் வருது. உன் அப்பா வந்து ஜெயில இருந்து வந்துட்டாரா, அவரை போய் மீட் பண்ணியான்னு சொல்லி கேட்க நான் எதுக்கு அந்த ஆளை பார்க்கணும், எனக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ போனை கட் பண்ணிட்டான். அங்க ஹீரோவோட அப்பா போல எட்டி எட்டி பார்த்துட்டு தான் நிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து இங்க யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டா. அவ பேரை ரிஜிஸ்டர் பண்ண வரா. ஸோ வரும்போது திரும்பி பார்க்க அங்க ஹீரோ நிக்கிறான். ஹீரோவை பார்த்துனே ஓடி போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. அங்க இருக்க சீனியர்களா சாக்கா இருக்கு, இது என்ன இந்த பொண்ணு வந்தனே அங்க ஓடிடுச்சுன்னு. அப்படியே போய் ஹக் பண்ணிட்டு 2 நாளாச்சு உன்னை பார்த்து நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமான்னு சொல்றா. அங்க எல்லாரும் வெயிட் பண்றாங்கம்மா, இதுக்கு மேல இங்க நின்னா திட்டுவாங்க, வா முதல்ல போய் பேரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வரலான்னு சொல்ல ஆமா இல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட கையை பிடிச்சி அப்படியே கூட்டிட்டு அங்க போறா. அங்க போய் சீனியர்லாம் யாருன்னு சொல்லி கேட்க இது என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி வெக்கப்பட்டுட்டே இன்ட்ரோ கொடுக்குறா. ஹீரோ இந்த காலேஜ் தான் படிக்கிறான்னு தெரிஞ்சோன்னே அவங்களுக்கு எல்லாம் ஹாப்பியா இருக்கு. பரவாயில்ல இப்ப இருக்கவங்க எல்லாம் பாத்தியா எவ்வளவு அட்வான்ஸ்டா இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் ஹீரோனோட ரூமுக்கு ஹீரோ கூட்டிட்டு வரா. அங்க வந்து பார்த்தா ஸ்கூல்ல கூட படிச்சால அந்த பொண்ணு ஷியூ, அவ அங்க இருக்கா. ஏய் நீ இங்க இருக்கியா அப்படின்னு சொல்லி 2 பேரும் அப்படியே ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க. ஸோ புது ரூம்மேட்ஸ் யாருன்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தோம். எங்களோட ஃப்ரெண்டே வந்தாச்சுன்னு சொல்ல அதுக்கப்புறம் அங்கேருந்து ஹீரோ கூப்பிட்டு வர ஹீரோ பார்த்துன்னு இவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான், இதான் என் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஹீரோன்னு சொல்லி எல்லாருக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு. சூப்பர் கியூட்னு சொல்ல எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், எல்லாரும் சாப்பிடுங்கன்னு சொல்லி ஹீரோ எல்லாருக்கும் சாப்பாடு தரான். எல்லாருக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு. பரவாயில்ல இந்த மாதிரி கேரிங்கான பாய் ஃப்ரெண்ட் தான் நல்லா இருக்குல்ல நமக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன்னா என்னோட ரூமுக்கு போலவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஆக்சுவலி ஹீரோ வந்து தனியா ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் 2 பேரும் என்ன அப்படி ரொமான்டிக்கா இருக்காங்க, டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்புறம் ஹீரோயினுக்கு கிளாஸ் எடுக்கும்போது செம்ம போரு. அப்படியே அவ கிளாஸ் அட்டன் பண்ணவே முடியல. திடீர்னு பார்த்தா ஹீரோ இந்த பக்கத்துல இருக்கா. நீங்க இங்க வந்த, டீச்சர் பார்த்தா அவ்வளவுதான் கிளம்புன்னு சொல்ல என்னோட லவரை பாக்குறதுக்கு தான் வந்தேன், உன்னை விட்டுட்டுல என்னால இருக்க முடியல அதான் வந்தேன், வா கிளாஸ் முடிஞ்சுன்னு 2 பேரும் ஒன்னா போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்னாவே வந்துட்டு இருக்காங்க. ஹீரோட கையை பிடிச்சி வரும்போது ஹாப்பியா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி உன் கூட போகணும்னு ரொம்ப நாள் ஆசை தெரியுமான்னு சொல்லி பேசிட்டே ஹீரோயின் வரா. எனக்கும் உன் கூட இந்த மாதிரி இருக்கணும்னு ஆசை, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்றான். ஸோ 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு ரொமான்டிக்கா அந்த காலேஜ் கேம்பஸ்லயே அப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாராவது பார்த்தா அவ்வளவுதான் பேசாம இருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல அதெல்லாம் முடியாது, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். இப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க இது எல்லாத்தையுமே தள்ளி நின்று நம்ம ஹீரோட அப்பா போட்டோ எடுத்துட்டு இருக்கான். இந்த போட்டோ வச்சு நம்ம ஹீரோ வந்து பிளாக்மெயில் பண்ணணும்னு நினைப்பான் போல இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நைட் டைம் ஆச்சு. ஹீரோயினை டிராப் பண்ணிட்டு ஹீரோ அங்க தனியா வந்துட்டு இருக்கா. அந்த ஆள் அங்க வந்து நிக்கிறான். என்னப்பா என்ன மறந்துட்டியான்னு சொல்ல நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பக்கம் போறா. என்னது என்ன தெரியலையா, நான் தான் உன் அப்பா, உனக்கு வேணா என்ன தெரியாம இருக்கலாம், எனக்கு ஒண்ணு தெரியும், உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருந்தேன், நீ உன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட ஹாப்பியா இருக்க மாதிரி இருந்தது பாத்தியா, இந்த பொண்ணோட சேஃப்டி எனக்கு ரொம்ப முக்கியம் இல்லைன்னு சொல்லி போட்டோ எல்லாம் காட்ட அதை பார்க்க ஹீரோக்கு செம கடுப்பா இருக்கு. இப்ப எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றேன்னு சொல்ல எனக்கு கொஞ்சம் பணம் கொடு, பணம் கொடுத்துட்டா நான் போயிருவேன்னு சொல்ல என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்றான். அப்ப அந்த பொண்ணை நேர்ல பார்த்து நான் பேச வேண்டியது இருக்கும், காலேஜ்ல எல்லாருக்கிட்டையும் பேச வேண்டியது இருக்கும்னு சொல்ல ஹீரோயினை பத்தி பேசும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ஹீரோக்கு. இந்த கார்டுல கொஞ்சம் பணம் இருக்கு வச்சுக்கோ, இதுக்கப்புறம் என் பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொல்ல என்னடா ஓவரா சொல்ற, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு போனை ரெடி பண்ணேன்னு போனை தூக்கி போட்டதை எடுத்துட்டு அந்த பக்கம் அந்த ஆளு போயிட்டான். ஹீரோக்கு தான் கடுப்பா இருக்கு. அப்படியே மாடி படிக்கு வந்துகிட்டே இருக்கு அவனோட ரூமுக்கு. திடீர்னு பார்த்தா கரண்ட் கட் ஆயிடுச்சு. எப்பயும் போல அவனுக்கு அவனோட ஃபியர், அப்படியே பயந்து போய் உட்காந்துட்டான். ரொம்ப கஷ்டமா இருக்கு, யாரும் இருட்டு ரூம்ல போட்டு அடிச்சு வைக்கிற மாதிரி இருக்கு. இவனை அடிச்சதெல்லாம் திரும்ப திரும்ப ஞாபகம் வருது. அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி பயந்து போயிருக்க. கரெக்டா ஹீரோயின் கிட்ட இருந்து போன் வருது. எங்க இருக்க, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமான்னு ஹீரோயின் சொல்றா. நானும் தான் உன்னை மிஸ் பண்ணேன். சரி வீக்கெண்ட் எங்கேயாவது வெளியே போலாமா, எல்லாரும் வெளியே போறாங்கன்னு சொல்ல வீக்கெண்ட் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, இப்போதைக்கு என்னால வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். சரி ஓகே நீ பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போனை கட் பண்ணிட்டா. ஆனா அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா எப்ப கூப்பிட்டாலும் ஹீரோ வந்துருவான், இன்னைக்கு வரலன்னு சொல்றானேன்னு போர் அடிக்குது அவளுக்கு. வீக்கெண்ட் எல்லாரும் வெளியே போயிட்டாங்க அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸோட. நம்ம ஹீரோயின் மட்டும் தனியாவே இருக்கா. என்னாச்சு நீ எங்கேயும் போகலையான்னு சொல்லி ஃப்ரெண்டு கேட்க நான் எங்கேயும் போல, அவனுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கான், பிஸியா இருக்கான்னு சொல்ல பிஸியா இருந்தாலும் அவனை வீக்கெண்ட் எங்கேயும் வெளியே கூட்டிட்டு போயிடுவானே,
சரி பரவாயில்ல விடு. பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிருக்காங்க. நம்ம 2 பேரும் அங்க சாப்பிட போலான்னு சொல்லிட்டு, அவளோட ஃப்ரெண்ட் அவள கூப்பிட்டுட்டு அந்த ரெஸ்டாரண்ட்க்கு வர. அங்க வந்து பார்க்க ஹீரோ பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு இருப்பான் போல. ஹீரோ நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. என்னாச்சு? பார்ட் டைம் ஜாப் பார்க்குறீங்கன்னு சொல்ல, ஆமா. இதுல ஏதாவது உனக்கு வேணுமா? சூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் கேஷுவலா பேசுறான். ஆனா ஹீரோனுக்கு கஷ்டமா இருக்கு. இவன் எதுக்கு பார்ட் டைம் ஜாப் பார்க்கறாங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு ஜூஸ் எடுத்துட்டு ஹீரோ அங்க வரான். எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றேன்னு சொல்ல, இங்க பாருங்க என்ன ஆச்சு உங்களுக்கு? உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் என்கிட்ட சொல்லல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன். கொஞ்சம் சேவ் பண்ணி வைக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்ல, எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றீங்கன்னு தெரியல. நான் சொல்றதை கேளுங்க. அப்படியே உங்களுக்கு ஏதாவது மணி வேணும்னா நானும் உங்க கூட சேர்ந்து இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் பாக்குறேன்னு சொல்ல, நீ படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண, அது மட்டும் போதும். இந்த வேலையில நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அப்புறம் ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிட்டா. ஹீரோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பும் போது, கீழ இருக்கிற ஒரு குடோன்ல கொஞ்சம் திங்ஸ் இருக்கு. அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு போயிடுறியாப்பா அப்படிங்கிற மாதிரி ஓனர் சொல்றாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து குடோனுக்கு போறான். அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா கரண்ட் போயிடுச்சு. ஹீரோக்கு தான் கரண்ட் போனா பயம் ஆயிடுமே. அப்படியே பயந்து கீழே விழுக போறான். சுத்தமா அங்க லைட் எதுவுமே இல்ல. அவனுக்கு ரொம்ப பயமா இருக்கு. மொபைல் ஆன் பண்ணலான்னு பார்த்தா மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஃபுல்லா இருட்டா இருக்கு. சின்ன வயசுல நடந்த அந்த இன்சிடென்ட் அப்படியே கண்ணு முன்னாடி வர்ற மாதிரி இருக்கு. அவனுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்ப சின்ன வயசுல அவன் அந்த பீரோக்குள்ள பூட்டி வச்சப்ப அவன் கைய அவனே அப்படியே கீறிட்டு அழுதுருப்பான். அதே மாதிரி இப்ப அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. கையெல்லாம் கீறிட்டு அப்படியே பிளட்டா வருது. அழுதுகிட்டே இருக்கான். ஒரு பக்கம் ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோக்கு போன் பண்ணி பார்க்க சுவிட்ச் ஆஃப்னு வருது. எங்க போனா அவன்? இன்னும் வரல போல இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்க. ஃப்ரெண்டு சொல்றா, இப்ப நீ எங்க போய் பார்க்க போற? பேசாம உட்காருன்னு. இல்ல நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்க ஹீரோ தேடி போறா. அங்க போய் பார்த்தா ஹீரோ அந்த குடோன்ல கீழே உட்காந்துருக்கான். அதை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. அழுதுட்டே அவ பக்கத்துல போக, ஹீரோயினை பார்த்த அடுத்த செகண்ட் தான் உயிரே வந்த மாதிரி இருக்கு. அப்படியே அவளை ஹக் பண்ணிட்டு அழுகுறான். அவன் கையில இருக்க காயத்தை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டா. அங்க போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கா. நீ இந்த மாதிரிலாம் எதுக்கு கஷ்டப்படணும்? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றா. விடு, பரவாயில்ல, எல்லாம் சரியாயிரும்னு சொல்ல, உன்னை அந்த ஃபியர்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்ல, எனக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் உன்னை அந்த நேரத்துல நினைச்சப்ப எனக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை கிடைச்சது. நீ வருவேன்னு எனக்கு தோணுச்சுங்கிற மாதிரி மனசுக்குள்ள அப்படியே புலம்பிட்டே ஹீரோயினை பாக்குறான். அவ அழுதுட்டே இருக்கா. ரொம்ப வலிக்குதான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் வலிக்கல, பரவாயில்லன்னு சொல்ல, எதுக்கு நீ இப்படி எல்லாம் இருக்க? ப்ளீஸ் வேணாம், இது இதோட விட்டுரு. நீ எங்கேயும் போக வேணாம், எந்த வேலையும் பார்க்க வேணாம் அப்படிங்கிற மாதிரியே அழுகுறா. அதுக்கப்புறம் 2 பேரும் ஹக் பண்ணிட்டு ஃபீல் பண்றாங்க. அப்புறம் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ கூடயே ஸ்டே பண்ணிட்டா போல இருக்கு. ஹீரோயின் அங்க இருந்து போறதுக்கு மனசு இல்லாம ஹீரோ ஹக் பண்ணிட்டு படுத்திருக்கா. உன்னை மீட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட லைஃப் டோட்டலா மாறிடுச்சு. எனக்கு நீ யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? நம்ம 2 பேரும் கிராஜுவேட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? நமக்குன்னு ஒரு வீடு, நிம்மதியான ஒரு வாழ்க்கை. எனக்கு ரொம்ப நாள் கனவு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசுறான். அதெல்லாம் கேட்கிற ஹீரோயினுக்கும் நானும் அதை தான் யோசிச்சுட்டே இருந்தேன். நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கணும், எப்பயுமே பிரியவே கூடாது. சின்ன வயசுல ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோம்ல, அந்த மாதிரி பிங்கி ப்ராமிஸ். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணி ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிங்கி ப்ராமிஸ் இப்பயும் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அப்படியே ஹக் பண்ணிக்கிறா ஹீரோவை. அப்புறம் இங்க ரெஸ்டாரண்ட்ல தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட அப்பா குடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு வரான் ஹீரோவை தேடிட்டு. இங்க ஜின்னியாவு இருக்கானா? அவனை கூப்பிடு, சீக்கிரம் வா, உன் அப்பா உன்னை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கத்திட்டே இருக்கான். இந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் வராரு. ஜின்னியாவுக்கு நீங்க யாரு? அவன் இங்க இல்லன்னு சொல்ல, இங்க பாரு, நான் அவனோட அப்பா, அவனை பார்க்கணும், வர சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த ஆளு பாட்டுக்கு கத்துன்னு கத்துறான். அங்க இருக்க கஸ்டமர்ஸ்க்குலாம் ஒரு மாதிரி இருக்கு. அதுக்குள்ள நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் கரெக்டா ரெஸ்டாரண்ட் பக்கத்துல வர. ஹீரோ அங்க போறான். அவன் ஃப்ரெண்டு பிடிச்சி இழுத்துட்டு வரான். நீ ஒன்னும் அங்க போக வேணாம், அங்க இருக்க பிரச்சனையை நான் சால்வ் பண்றேன், நீ அமைதியாருன்னு சொல்ல, ஹீரோக்கு அப்பதான் ஞாபகம் வருது, ஹீரோயின் வேற ரெஸ்டாரண்ட் பாருன்னு சொல்லியிருப்பா. அவ வரக்கூடாது, வந்தா பிரச்சனை ஆயிருங்கிறக்காக அவளுக்கு கண்டினியூவா கால் பண்ணிட்டே இருக்கா. அவ போனை எடுக்கவே மாட்டேங்கிறா. ஒரு வழியா அவ ரெஸ்டாரண்ட்க்கு வந்துட்டா. இங்க அப்பா ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. ஹீரோயினை ஹீரோ பார்த்துட்டு தனியா கூப்பிட்டு வரான். உனக்கு எத்தனை டைம் போன் பண்றேன், எடுக்கவே மாட்டியான்னு சொல்ல, நான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறா. நான் வர வேணும்னு சொல்லிட்டு தான் போன் பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் ஹார்ஸா பேசுறான். ஒரு சின்ன பொம்மை மாதிரி இருக்கு, இது லைட் எரியும், இருட்டா இருக்கிற டைம்ல நீ யூஸ் பண்ணிக்கலாம்னு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு அழுதுட்டே வந்து பக்கம் போறா. சந்தால் மேல இருக்க கோத்த அவகிட்ட காட்டிட்டேனேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஹீரோக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் சரியா பேசிக்கிறதே இல்ல. ஹீரோயின் வந்து ஹீரோ மேல கொஞ்சம் கோமாவே இருப்பா போல இருக்கு. அப்புறம் ஹீரோயினை மீட் பண்றதுக்காக ஹீரோ ஃபிளவரோட போறான். சாரி, இதுக்கப்புறம் நான் ஹர்ட் பண்ற மாதிரி நான் பேச மாட்டேன், சாரின்னு சொல்ல, கை எப்படி இருக்கு, கை பரவாயில்லையான்னு சொல்றா. அதுக்கப்புறம் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். எனக்கு இதுதான் வேணும், எனக்கு எவ்வளவுதான் கோவம் இருந்தாலும் என் மேலே எவ்வளவு அக்கறையா இருக்க பாத்தியா, இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹீரோயின் நெத்தியில ஹீரோ கீஸ் பண்ணா அங்க இருந்து அப்பா வராரு. ஜின்யா, உனக்கு அறிவில்லையாடா? பெத்த அப்பா அவனை கண்டுக்காம கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சுத்திட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையேன்னு சொல்லிட்டு ஹீரோவை பத்தி தப்பா பேச ஆரம்பிக்கிறான். அந்த ஆள் ஓவரா கத்துறான். உன்னெல்லாம் சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லி அடிக்கலான்னு பெல்ட்டை கழட்ட ஹீரோனுக்கு டென்ஷன் அடிச்சு போச்சு. அந்த ஆளு கீழே தள்ளி விட்டான். இதுக்கப்புறம் அவன் மேல கை வச்ச அவ்வளவுதான்.
தான். சின்ன வயசுல நீ இவனை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கன்னு எங்களுக்கு தெரியாதா? எல்லா டார்ச்சரையும் அவன் அனுபவிச்சிருக்கா. நீ ஒரு அப்பாவா என்னைக்கு அவன் கூட இருந்திருக்க? எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. பீரோல வச்சு பூட்டி வச்சு அதனால ஜெயிலுக்கு போயிட்டு இப்பதான் திரும்ப வந்திருக்க. உனக்குலாம் அறிவு இல்லையான்னு சொல்லி ஹீரோயின் கத்த, என்னடி ஓவரா பேசுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடிக்க போறான். அதுக்குள்ள ஹீரோ அப்படியே அந்த ஆளோட கையை பிடிக்க அங்க இருக்கிற எல்லாரும் வீடியோ எடுத்து இதெல்லாம் போஸ்ட் பண்ணணும்னு சொல்லி மிரட்டா அந்த ஆள் பயந்துட்டு அங்க இருந்து போயிட்டான். ரொம்ப தேங்க்ஸ்னு ஹீரோ சொல்ல, நான் தைரியமா இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீ தான். நீ என் பக்கத்துல இருக்கும்போது கண்டிப்பா நான் தைரியமா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்றான். எப்பயுமே நீ போல்டா இரு, பிரச்சனையை வந்து எதிர்க்க கத்துக்கோ, அவன் சொல்றதெல்லாம் கேட்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோக்கு நிம்மதியா இருக்கு. ரெண்டு பேரும் தனியா போய் உட்காந்து பேசுறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ இந்த டைம் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்கன்னு தெரியுது. பார்ட் டைம் ஜாப் போறது, அந்த ஆளுக்கு நீ பணம் கொடுக்கறது தானே எனக்கு தெரியும்னு சொல்ல, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா ஆயிட்டா எல்லாம் சரியாயிரும். சோ நீ நிம்மதியா இருக்கணும், அதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, நான் எப்பயுமே உன்னை விட்டு போக மாட்டேன், உன் பக்கத்துலதான் இருப்பேன். உன்னோட அந்த பாஸ்ட், அந்த இருட்டு, அதுல இருந்து நீ முதல்ல வெளியே வர கத்துக்கோ. எப்பயுமே உன் பக்கத்துல நான் இருப்பேன் அப்படின்னு ஹீரோன்னு சொல்றா. ஹீரோக்கு அதை கேட்கும் போது கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ அவங்க அப்பாவை பார்க்க போக, இது வரைக்கும் அவங்க அப்பா பண்ண எல்லா ஒரு ஃப்ராடுத்தனமும் ஹீரோ போட்டோ எடுத்து எவிடன்ஸோட வச்சிருக்கான். நீ என்ன டார்ச்சர் பண்ணது அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அவளையும் நீ டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்ட, இதுக்கு மேல உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்ல, அந்த ஆள் இரும்பிட்டு அப்படியே கீழே விழுகிறான். அங்க பார்த்தா ஏதோ டேப்லெட் இருக்கு, என்னன்னு புரியல. அதுக்கப்புறம் அந்த ஆளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு ஹீரோ வரான். அப்பதான் தெரியுது அந்த ஆளுக்கு கேன்சர் இருக்கு போல இருக்கு. உனக்கு இதெல்லாம் தேவைதான். என்னையும் அம்மாவே எவ்வளவு கஷ்டப்படுத்தினேன், பெத்ததுக்காக உன்னை ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் என்னால சேர்த்த முடியும், மற்றபடி எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் அந்த ஆளை இவங்க காலேஜ்ல தான் வந்து அவன் செக்யூரிட்டியா வேலை பார்த்துட்டு இருப்பான். சோ அதனால தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் போர்ட்ல எல்லாம் ஒட்டியிருக்காங்க. இதுக்கப்புறம் அவர் உன்னை கஷ்டப்படுத்த வரமாட்டாருன்னு ஹீரோயினை பார்த்து ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் இப்ப எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹீரோ டாக்டர்னால அவனும் பிஸியா அவனோட ஒர்க் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் அவளோட ஒர்க்ல பிஸியா இருக்கா. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கிராஜுவேஷன் ஆகிறதுக்காக விழுந்து விழுந்து படிக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் நம்ம ஃபியூச்சரை பார்க்கணும், இப்படியே நம்ம அடுத்தவங்க பிரச்சனையை பார்க்காம நம்ம பிரச்சனையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒன்னாவே இருக்காங்க. டவுட் இருந்தா கிளியர் பண்ணிக்கிறாங்க. இப்படி அவங்களோட மூமெண்ட் கொஞ்சம் ஹாப்பியா போயிட்டு இருக்கு. ஒரு வழியா ரெண்டு பேருக்கும் படிப்பு முடிஞ்சது. இப்ப நம்ம ஹீரோ ஒரு டாக்டர் ஆயிட்டான். சோ ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்காக டெக்கரேஷன் பண்ணி கையில ஃபிளவர் ரிங் கூட வரான். நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியான்னு முட்டி போட்டு கேட்க ஹீரோயினுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. நம்ம ரெண்டு பேருக்குமே பேரண்ட்ஸ் சரியில்லை. சோ ஒரு நல்ல லைஃப் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. சோ அந்த லைஃபை நமக்கான லைஃபை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம கவலைப்பட மாட்டோம், கஷ்டப்பட மாட்டோம். சோ நான் உன்கிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல ஒரு டைம் நீ என்கிட்ட வந்து என்னோட பொண்டாட்டியா இருக்கேன்னு சொன்னேன். இப்ப நான் கேக்குறேன், ரியலா கேக்குறேன், என்னோட ஒய்ஃபா நீ இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அன்னைக்கு பண்ணி கொடுத்த அதே ப்ராமிஸை தான் இன்னைக்கும் பண்றேன். நான் சொன்னேன்ல பிங்கி ப்ராமிஸ்ல, நான் உன் ஒய்ஃபா இருப்பேன்னு, இப்பயே சொல்றேன், உன்னோட பிரைடா நான் மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் சொல்றான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கியூட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்பா ஒரு வழியா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு கரெக்ட் பண்ணலான்னு போறான். அடிச்சிருவேன் போட அப்படிங்கிற மாதிரி அவன் மிரட்டிட்டு இருக்கா. அதுக்குள்ள பார்த்தா நம்ம ஹீரோயினோட கசின் வந்துட்டா. வா இங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்ட, நீ அப்ராட்ல இருந்து எப்ப வந்தான்னு சொல்லி கேட்க, இங்க பாரு நான் எங்க வேணாலும் இருக்கட்டும், நீ என்னோட கசின், எனக்குன்னு இருக்கிற ஒரே ரிலேட்டிவ் நீ தான், அதனால உன்னை அவ்வளவு ஈஸியாலே எனக்கு விட்டு கொடுக்க முடியாது, உனக்கு நல்ல ஃபியூச்சரை நான் தருவேன் வா அப்படின்னு சொல்லி ஹீரோனை கூப்பிட, என்னால வர முடியாது போடா அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டா. ஹீரோ கிட்ட தனியா பேசணுமான்னு சொல்லி அவன் கூப்பிடறான். ஒரு நிமிஷம் இரு, என்னதான் சொல்றான்னு பாத்துட்டு வரேன், அவன் என்ன எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ போறான். ரெண்டு பேரும் என்ன பேசினாங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோ நீங்க உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கா. அங்க இருக்க கேட்கல ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோனோட ஃப்ரெண்டு மாத்தி மாத்தி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எனக்கு டென்ஷன் ஆகுது, இதுக்கு மேல முடியாது, நான் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு டக்குனு போய் பார்க்க ஹீரோ ஆப்போசிட்ல வரான். அவன் வாயில அடிபட்டு இருக்கு. உன்னை அவன் அடிச்சானா? ஏன் இப்படிலாம் பண்ணா? அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? டே என்ன தைரியம் இவ்வளவு அடிச்சிருப்ப, இவன் மேல கை வைக்க உனக்கு எப்ப மனசு வந்ததுன்னு சொல்ல, அப்படியே ஹீரோ சிரிச்சுட்டு, நல்லா பாரு அவன் வாய் அப்படின்னு சொல்ல, வாயில பார்த்தா அவனுக்கு அப்படியே கண்ணு கிட்ட அடி, நல்லா மூஞ்சிலேயே ஒரு குத்து குத்திருப்பான் போல. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சிட்டாங்க. இருந்தாலும் நீ ஹேண்ட்ஸமா இருக்க, உன் மூஞ்சி பாரு எப்படி ஆயிடுச்சுன்னு. இங்க பாரு, நீ ஓவரா அவனுக்கு சப்போர்ட் பண்ணாத, நீ என்னோட கசின், உன் மேல எனக்கு அக்கறை இருக்கு, நீ என்னோட ஒரிஜினல் தங்கச்சி மாதிரி, இதுக்கப்புறம் நான் சொல்றதை ஞாபகம் வச்சுக்கோ, உன்னை அவன் ஏதாவது கஷ்டப்படுத்தினா அவனை நான் சும்மா விட மாட்டேன், புரியுதாடான்னு சொல்ல, அதான் நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன்ல, நான் அது படி அவளை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்ல, இங்க பாரு நீ சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, சோ அதனால உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு தான் நான் நினைச்சேன். அந்த வாழ்க்கை உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாலும் எனக்கு ஓகே தான், பட் அவனை கஷ்டப்படுத்தினான்னு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி கசின் பையனும் சொல்லிட்டு, சரி இதுக்கப்புறம் ஹாப்பியா இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிட்டான். நான் இவன் பெரிய வில்லனா வருவான்னு எதிர்பார்த்தேன், பட் இவன் ரொம்ப ஸ்மூத்தா நல்ல வில்லனா இருக்கான். சோ என் தங்கச்சியை பத்திரமா பாத்துக்கிடான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோ சிரிச்சுக்கிட்டு, இதுக்கப்புறம் நீ இந்த பக்கம் வர வேணாம், என் வெட்டிங்க்கு மட்டும் வந்தா போதுன்னு சொல்ல போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவன் கிளம்பிட்டான். என்ன பேசுனீங்க ரெண்டு பேரும்? ஒன்னா
பத்திரமா பாத்துக்க சொன்னா, உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னா. வேற என்ன சொல்றா? உன் மேல இருக்க அக்கறையில் தான் அவனும் பேசினான். பட் இப்ப நான் சொல்றேன், நான் மட்டும் உன்னை கஷ்டப்படுத்த போறேனா? உன்னை எப்பயுமே கஷ்டப்படுத்த மாட்டேன். என்னோட குழந்தை உன் வயித்துல வளருதுன்னு சொன்னேன், அவன் அதனாலதான் என்ன அடிச்சான், நான் அவனை அடிச்சேன்னு சொல்ல, என்னெல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல. அதுக்கப்புறம் குடு குடுன்னு ஹீரோவை அடிக்க ஹீரோயின் துரத்திட்டு போறா. ஃபைனலி ரெண்டு பேரும் அங்கிள்கிட்டே ஆன்டிட்டி இன்னைக்கு போய் உண்மையை சொல்லணும்னு சொல்லி கிளம்புறாங்க. ஐயோ ஆன்டி கிட்டே எனக்கு பயமா இருக்குன்னு ஹீரோன்னு சொல்றா. நான் பக்கத்துல இருக்கும்போது பயப்படாத, கண்டிப்பா ஆன்டி ஒன்னும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆன்டி அங்கிளும் மீட் பண்றதுக்கு ரெண்டு பேரும் போறாங்க. ஃபைனலி எங்களோட லைஃபை நாங்க டிசைட் பண்ணிட்டோம், ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும்னு டிசைட் பண்ணிட்டோம், கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினை பார்த்துட்டு ஆன்டி என்கிட்ட மறைச்சிட்டில, இது முன்னாடி உங்களுக்கு தெரியுமான்னு ஜின் கிட்ட கேட்க, எனக்கு தெரியும், அப்பவே இவனுக்கு நான் சப்போர்ட்டிவா தான் இருந்தேன், இவன் தான் இல்லன்னு சொன்னான், பட் எனக்கு டவுட் அப்பவே இருந்ததுன்னு அப்பா சொல்றாரு. எதுவா இருந்தாலும் உங்களோட லைஃப், உங்களோட சந்தோஷம், சின்ன வயசுல இருந்து ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க, இப்போ உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்க வாழலாம், உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆன்டியும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ண போகணும். ஹீரோ கோட் ஷூட்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்கான். போதும் ஓவரா ரெடி ஆகாத, நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்ல, நாளைக்கு போறதுக்கு இன்னைக்கு நான் ரெடி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்க இருந்து சிவில் ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க போகும்போது ஸ்டெப்ஸ்ல யாரோ ஒரு பொண்ணு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க மாதிரி இருக்கு, ஒரு குட்டி பொண்ணு. நம்ம ஹீரோயின் தான் அது. அவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. போன டைம் அப்பா அம்மா டைவர்ஸ் பண்ணப்ப இந்த இடத்துக்கு வந்தது, இப்ப அவளோட வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்றதுக்காக வர. அப்படியே அந்த பக்கம் போக அங்க இருக்க குட்டி பொண்ணு மறைஞ்சிட்டா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ரொம்ப கியூட்டா அழகா அப்படியே போட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலி எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருச்சு, எனக்கு நிம்மதியா இருக்குன்னு ஹீரோன்னு சொல்றா. நமக்கான ஒரு வீடு, நமக்கான ஒரு வாழ்க்கை இல்ல, இதுதான் நான் சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டது, இப்ப அது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. ஹீரோவும் சொல்றான், நானும் இதே தான் யோசிச்சேன், எனக்கு அம்மா இல்ல அப்பா இல்ல, ஏதாவது ஒரு நல்ல ஃபேமிலி எனக்கு கிடைக்காதான்னு, அதே மாதிரி நீ எனக்கு கிடைச்ச, நம்ம ரெண்டு பேருக்கும் ஆனா ஒரு வீடு இருக்கு, வா போலான்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரா. அந்த வீடு ஃபுல்லா நம்ம ஹீரோனுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிருக்கு. எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கிஸ் பண்றா. அப்புறம் அப்படியே கவுன்சிலர் ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா இருக்க. அப்புறம் இப்ப பார்த்தா கொஞ்சம் பெருசாயிட்டாங்க ரெண்டு பேரும். நம்ம ஹீரோ கண்ணாடி எல்லாம் போட்டுட்டான், டாக்டர் ஆயிட்டான்ல, அதனால நம்ம ஹீரோயின் தலை சிவலான்னு உட்காந்துருக்க. ஹீரோ பக்கத்துல போய் ஹெல்ப் பண்றான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், ரெண்டு பேருக்கு இடையில கியூட்டான ஒரு இன்டிமேட் சீன் தான். ஃபைனலி நம்ம ஹீரோ இப்ப பிஸியா இருக்கானா, சாப்பிட கூட வரவே முடியறதுல அவனால. ஒரு நர்ஸ் வந்து ரெண்டு பேரும் டின்னருக்கு போலாமான்னு ஹீரோவை பார்த்து கூப்பிட, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கிளம்புமான்னு சொல்லி அந்த பொண்ணை அனுப்பி விட்டான். இது எல்லாத்தையும் ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. ஹீரோக்காக சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்குறா. இங்க பாருங்க, என் ஹஸ்பண்டை பத்தி எனக்கு தெரியும், சோ நீ முதல்ல இந்த பொருட்டேஜ் சாப்பிடு, ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவனும் சாப்பிட்டான். ரெண்டு பேரும் போறதை பார்த்து ஹாஸ்பிட்டல்ல இருக்க எல்லாரும் ஜோடி பொறுத்து அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் ஹாப்பியா இருக்கு. ஃபைனலி நம்ம ஹீரோயின் இப்ப பிரெக்னென்ட்டும் ஆயிட்டா. சீக்கிரம் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோ ஒயிட் கலர் ட்ரெஸ்ல நின்றுட்டு இருக்க, ஹீரோயின் கியூட்டா வரா. சின்ன வயசுல கேண்டியை கொடுத்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி கேட்டால, அது அப்படியே ஹீரோட கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்கு. ரெண்டு பேருக்கு இடையில இருந்து குட்டி குட்டி மூமெண்ட், நம்ம ஹீரோயின் கஷ்டப்பட்டப்பெல்லாம் ஹீரோ கஷ்டப்பட்டப்பெல்லாம் ரெண்டு பேரும் ஒன்னா இருந்த அந்த மூமெண்ட் எல்லாமே ஞாபகம் வருது. எல்லாரும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ தான் அழுதுகிட்டே இருக்கான், ஹீரோயின் கூட ஹாப்பியா தான் இருக்க மாதிரி இருக்கு. ஆன்டி சொல்றாங்க, இங்க பாரு, அவளை மட்டும் புள்ளி பண்ண அவ்வளவுதான், அவ ரொம்ப சென்சிட்டிவான பொண்ணு, பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்ல அப்பாவும் சொல்றாங்க. எல்லாரும் ஹீரோவே பிளேம் பண்றாங்க, அவ கஷ்டப்பட்டா அவ்வளவுதான், அவ கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தது அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி பேச, அவளை விட்டு என்னைக்கு நான் போக மாட்டேன், அவ கூடயே தான் இருப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் ரெண்டு பேர் எங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. நம்ம கசின் பையன் கூட வந்திருக்கான், என்னோட குட்டி கசின் இப்ப இவ்வளவு பெரிய பொண்ணா கல்யாண பொண்ணா வந்து நிக்கிறாளேன்னு அவனுக்கு ஒரு பக்கம் ஆனந்த கண்ணீரா இருக்கு. சுத்தி எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, எல்லாரும் ஜாலியா அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. நெத்தியில கிஸ் பண்ணா எப்படி, எல்லாரும் முன்னாடி கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் எல்லாரும் முன்னாடி கியூட்டா ஒரு கிஸ் பண்றான். ஃபைனலி ரெண்டு பேருக்கும் ஹாப்பியா இருக்கு. சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை இப்ப கிடைச்ச மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் குட்டி வயசுல நின்று இதை பாக்குற மாதிரி இருக்கு. சூப்பர் இல்ல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சிரிக்கிற மாதிரி இருக்கு. ஃபைனலி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு குட்டி பாப்பா பிறந்தாச்சு. இப்ப 3 பேரும் சேர்ந்து ஹாப்பியா இருக்காங்க. இப்ப கூட நம்ப முடியல, சின்ன வயசுல 6 வயசுல நான் உன்னதான் கல்யாணம் பண்ணுவேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன், அந்த ப்ராமிஸ் இப்ப நடந்துருச்சு, நமக்கு ஒரு குட்டி பொண்ணு இருக்காள்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹாப்பியா லைஃப் என்ஜாய் பண்றாங்க. ஸோ அதோட இந்த மூவியை இங்க முடிச்சிருக்காங்க. ரொம்ப கியூட்டான ஷார்ட்டான அழகான மூவி, எனக்கு பிடிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.